பெயர் சுதா, வயது 29, ஜாதி நாயுடு வகுப்பை சார்ந்தவங்க, ராசி ரிஷபம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா 12th வரையும் தான் படிச்சிருக்காங்க. வேலை நிலை பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும், அப்படியே குரூப் எக்ஸாமுக்கு கிளாஸ் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க படிச்சுட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இவ்வளோ நாள் திருமணம் பண்ணாமல் இருந்ததாகவும், இப்போ தான் இவங்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு முதல் மனம்தான். முகவரின்னு பார்த்தோம்னா தாராபுரத்தில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு அக்கா தான். அவங்களும் திருமணம் ஆகி அவங்க ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறதாகவும், இவங்களோட அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு போகிறதுனால தன்னோட பொண்ணுக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கணும், தன்னோட பொண்ணு கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடிய மணமகனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா பொண்ணுக்கு 15 சவரன் நகையும் மாப்பிள்ளைக்கு 2 சவரன் நகையும் போட்டதாக சொல்லியிருக்காங்க. பொண்ணோட ஃபோட்டோவை மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் ஸ்னேகா, வயது 30, ஜாதி தேவர் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி மீனம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா MC வரையும் படிச்சுட்டு இருக்காங்க. வேலை நிலை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், மாத வருமானம் 15,000 20,000 வரையும் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா கும்பகோணத்தில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் இடையில சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டு இவங்க அப்பா அம்மா கூட வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு தங்கச்சி தான். அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக 2 வீடு 2 ஏக்கரா நல்லா இருக்குதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பா ஒரு கவர்மெண்ட் டீச்சர், இவங்க அம்மா வீட்டோடு தான் இருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா இவங்களுக்கு 20 சவரனாக போகிறதாகவும், மாப்பிள்ளைக்கு 5 சவரனாக போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஒழுக்கமானவராகவும் இருக்கணும், ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னோட பொண்ணை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடிய மணமகனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை தான் கெட்டுருச்சு, இந்த மணமகனாவது நல்ல மணமகனாக அமையணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.